ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபியூ சிம்பிள் வேர்ட்ஸ் பார்ப்போம். அது இல்லாமை, அதாவது ஒழுங்கில்ல, படிப்பில்லை, படிப்பறிவில்லை, அது ஒரு முறை இல்லைன்னு வரும்ல, அதை நம்ம எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஒழுங்கின்மை, ஒழுக்கமின்மை, ஒழுக்கம் இல்லாமை, அதை அநேசிதை அப்படின்னு சொல்லலாம், அசங்கதி அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கின்மை. இப்போ படிப்பறிவின்மை அப்படின்றத அனபட் அப்படின்னா படிப்பறிவு இல்லை, படிப்பறிவு இல்லாமை, அனபட். முறை இல்லை, முறையின்மை அப்படின்னா அனுசித், இம்ப்ராப்பராக இருக்கிறது அனுசித். இது பொறுமையின்மை அப்படின்னா அதீர் அப்படின்னா பொறுமையின்மை. இது பொருத்தமின்மை அப்படின்னா அனமல் அப்படின்னா பொருத்தமின்மை, நாட் மேட்சிங்காக இல்லாமல் இருக்கிறது இப்போ அனமல். இது முடிவில்லாமல் போய்கிட்டு இருக்கு, முடிவின்மை அப்படின்னா அந்த்ஹீன் அப்படின்னு சொல்லலாம், பார் அப்படின்னு சொல்லலாம். தேவையின்மை அப்படின்னா தேவையில்லை அப்படின்னா அனாவசியக். நம்ம ஏற்கனவே தமிழ்லேயும் அனாவசியம் இது அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லாத இது அவசியம், அனாவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது அனாவசியக் அப்படின்னு. விருப்பமின்மை அப்படின்னா அனிச்சா. இப்போ விருப்பம்னா இச்சா, இதை விருப்பமின்மை அப்படிங்கிறது அனிச்சா. அப்போ திருப்தியின்மை அப்படின்னா அதிருப்தி அப்படின்னா நம்ம தமிழ்லேயும் அதே மாதிரி சொல்லுவோம், அதிருப்தியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ தீன்னு சொல்லாமல் இது அதிருப்தி அப்படின்னா திருப்தியின்மை. சந்தோஷமின்மை அப்படின்னா சந்தோஷம்னா சந்தோஷம், சந்தோஷமின்மைன்னா சேர்த்து சொல்லிடணும். அசந்தோஷ் அப்படின்னா சந்தோஷமின்மை. நினைவின்மை அப்படின்னா அன்காசியஸில் இருக்கிறது நினைவின்மை அப்படின்னா அன்காசியஸாக மயக்க நிலைமையில் அன்காசியஸாக இருக்கிறது நினைவில்லாமல் இருக்கிறது அசேத். இது அசைவின்மை, அசைவே இல்லாமல் இருக்கணும் அசல், அசைவின்மை, இன்மூவபிள், அசல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.